காந்தி கிருஷ்ணாவை பற்றி, இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவர் கையாண்டிருக்கிற கருப்பொருள் இருக்கிறதே, பழையதாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். சில படத்தை பற்றி சொல்லுவார்கள், இது 1987 வெளிவந்திருக்க வேண்டிய படம் என்று சில படங்களை சொல்லுவார்கள். சில படங்களை இது 60களில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை 2026 இவர் எடுத்திருக்கிறார் என்று தள்ளிவிடுவார்கள். சில படங்களுக்கு இன்னும் மோசமான விமர்சனம் வரும். 2100 எடுக்க வேண்டிய படத்தை இவர் 2026 எடுத்திருக்கிறார் என்று சில படங்கள் தள்ளப்படும். கால ஒப்புமை, ரெலவன்சி என்பது ஒரு கலைக்கு மிக முக்கியம். இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற செய்தி ஆண் பெண் உறவு குறித்தது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும், ஆண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும், பெண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது ஆகாது. ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ, தந்தையை வைத்து தனையனையோ, தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்களின் ரசனைகள், அவர்களின் எண்ணங்கள், அவர்களின் போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், பெண் ஆணை புரிந்து கொள்வதும் உள்ள வரைக்கும் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இந்த கலைகளும் இலக்கியங்களும் உள்ளவரை ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இதில் செய்திருக்கிறார். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும்.